வட கடலோர தமிழ்நாடு புதுச்சேரியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 50.3 சென்டிமீட்டர் மழை பதிவு. 300 ஆண்டுகளில் இல்லாத மழைப்பொழிவு என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கடும் வெள்ளப்பெருக்கால் நீரில் தத்தளிக்கும் கிராமங்கள். சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிப்பு. அரூர் சென்னை சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். கடலூர் மாவட்டம் தாழங்குடா மீனவ கிராமத்திற்குள் புகுந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ள நீர். திடீர் குப்பத்திலும் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் முடங்கியது மக்களின் இயல்பு வாழ்க்கை. தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கடலூர் மாவட்டத்தில் பாதிப்புகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். திருவண்ணாமலையில் பாறைகள் உருண்டு விழுந்ததில் 3 வீடுகள் முற்றிலும் சேதம். 7 பேர் மாயமான நிலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடரும் மீட்புப் பணி. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் 2 நாட்களாக பேருந்தில் தவித்த 15 பேரும் மீட்பு. காட்டாற்று வெள்ளம் குறைந்ததால் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்பினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் புகுந்த நீர். வஉசி நகர் பகுதி மக்கள் தவிப்பு. தமிழ்நாடு வெள்ள பாதிப்புகள் குறித்து அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க கோரிக்கை. மக்களவை செயலாளருக்கு திமுக MP TR பாலு நோட்டீஸ். புதுச்சேரியில் மழை விட்ட நிலையில் வடியத் தொடங்கிய வெள்ளம். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும் மக்கள். பெஞ்சல் புயலால் பெய்த அதிகனமழையால் நிரம்பி வழியும் சாத்தனூர் அணை. தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டதால் 4 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி, கோவை உட்பட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். விழுப்புரத்தில் புயல் மழை பாதிப்புகளை இன்று நேரில் பார்வையிடும் முதலமைச்சர் MK ஸ்டாலின். இழப்பீடு கோரி மத்திய அரசுக்கு விரிவான கடிதம் எழுதப்படும் என பேட்டி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். விழுப்புரத்தில் ஆய்வு மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விக்கிரவாண்டி அருகே தண்டவாளத்தின் குறுக்கே தண்ணீர் செல்வதால் 5 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து. பாதி வழியில் நிற்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ், வைகை, பல்லவன், வந்தே பாரத், தேஜஸ் விரைவு ரயில்கள் ரத்து.
திருவண்ணாமலை நகரில் மண் சரிவால் புதையுண்ட வீட்டில் சிக்கிய 4 சிறுமிகள் உட்பட 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் பின்புறம் உள்ள மலையின் அடிவார பகுதியான வஉசி நகர் கருமாரியம்மன் கோவிலின் பின்புறத்தில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் நேற்று மாலை இப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்ததில் 2 வீடுகள் முற்றிலும் சிதிலமடைந்தன. அதில் ஒரு வீட்டில் வசித்து வந்த தம்பதி, அவரது மகன், மகள் மற்றும் உறவினரின் 3 சிறுமிகள் என மொத்தம் 7 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மலைச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணியை தொடங்கியுள்ளனர். 2 மோப்ப நாய்கள் உதவியுடன் மீட்பு பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. சுனாமி வந்த மாரி தப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் படுத்து கட்டு துணியோடு நரம்புக்கு இருக்கு சார். 4 மணிக்கு ஒரு மருந்து போடுவோம் சார். அதனால எனக்கு டைம் தெரியும். நரம்பு இருக்கு, மருந்து போட்டு 10 சொல்லுவாங்க. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 300 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பொழிந்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று காலை 6 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் ஊத்தங்கரையில் 50.3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் 33.1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தலில் 32 சென்டிமீட்டர், மடம்பூண்டியில் 30.9 சென்டிமீட்டரும், திருக்கோவிலூரில் 26 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திருவாரூர் மற்றும் சேந்தமங்கலம், மாங்குடி, வடபாதிமங்கலம், மன்னார்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி மாமல்லபுரம் இடையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில மழைநீர் பெருமளவு சாலையில் தேங்கியிருப்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன இடர்பாடுகள், விவரங்களை பதிவு செய்யலாம் கோகுல். வெள்ள நீர் சாலையில் சூழ்ந்திருப்பதால் தற்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இந்த முக்கியமான கிழக்கு கடற்கரை சாலையில இந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதும் தற்பொழுது வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த பேருந்து வெள்ள நீரில் சிக்கி சாலையிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தை இங்கிருந்து தற்பொழுது வெளியேற்றக்கூடிய பணியில இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய உதவியோடு காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. மற்றொரு கார் அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலேயே வெள்ள நீரில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரலையில் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த சாலை ஒரு பிரதான முக்கியமான சாலை. முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் தான் ஆய்வு செய்ய வர இருக்கிறார். நேரடியாக வரக்கூடிய இந்த இடத்துல ஏறக்குறைய இந்த கிழக்கு கடற்கரை சாலையில முட்டிய அளவிற்கு தண்ணீர் சாலையில் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து பேருந்தில் பயணித்த ஒரு பயணி நம்மிடம் இருக்கார். பஸ் அங்க நின்றுச்சா, என்ன பிரச்சனை? நாங்க பாண்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த பஸ்ல வந்தோம். இங்க பாதி தூரம் போனது ஃபுல்லாவே பஸ் நின்றுச்சு. எங்களுக்கு முன்னாடியுமே 3 பஸ் ஸ்டாப் ஆகிதான் இருக்கு. அதை தாண்டி பஸ் போகல. மொத்தம் எத்தனை பஸ் சிக்கிறீங்க? இங்க இருந்து 3 பஸ் இருக்கு. எவ்வளவு பேர் வந்தாங்க? யாரும் அங்கிருந்து பயணிகளை மீட்கக்கூடிய வேலைகள் தான் நடந்துச்சு. அவங்க இங்க ஊர் பசங்களே தான் கூப்பிட்டு போய் அந்தாண்ட விட்டாங்க. வேற யாரும் வந்து கூப்பிட்டு போல. இந்த பகுதியோடைய கவுன்சிலர் இருக்கா சார்? என்ன பிரச்சனை சார்? எங்க இருந்து தண்ணி இந்த ஈசிஆர் ரோட்ல வெள்ள ரோட்ல ஃபுல்லா தண்ணி நிக்குது? எங்க இருந்து வருது சார்? மழை பெஞ்சா இது எப்படியும் வருஷம் மழை பார்த்து வெள்ளம் ஏற பார்த்து இது எப்பயுமே ஏறது தான் சார். இதுக்கு மேம்பாலம் கட்டி கொடுத்தா இந்த ஊருக்கு நல்லா இருந்திருக்கும். இது வரைக்கும் அதை மழை பெய்யதை தவிர அதை பாக்குறாங்க போறாங்க. இந்த மேம்பாலம் கட்டி கொடுக்கல. இந்த மேம்பாலம் கட்டுற வரைக்கும் இப்படியே தான் மழை பெஞ்சுங்க தான் இருக்கும். இப்படி பிளாக் ஆகிட்டு தான் இருக்கும் பஸ். இது மழை பெஞ்சா வருஷம் இப்படியே நடக்க வேண்டிய இதுதான் தவிர இது புதுசா எதுவுமே கிடையாது. அதால இதை அதே போல வெள்ளம் வீடுகள்லயும் ஒரு 50 வீட்டுக்கு வெள்ளம் உள்ள பூந்து போய் இருக்குது. நேற்று அதிகாரிகள் பார்த்துட்டும் போகிறாங்க.
வர நிற்கிறாங்க. சிஎம் ப்ரோக்ராம் இதெல்லாம் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதால வந்து அந்த இது நிவாரணம் எங்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பாரு, எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அதால இது வந்து இந்த இதுக்கு வந்து மேம்பாலம் கட்டி கொடுத்தா இந்த ஊராட்சிக்கு, குடிமேடு ஊராட்சிக்கு நல்லா இருக்கும். இது ஏன்னா வருஷம் எப்போ மழை பெஞ்சாலும் இந்த இது நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நேரடியாக. அதால இதை வந்து ஒரே சோர்ஸ் என்னன்னு கேட்டா மேம்பாலம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். இது கூனிமேடு என்ற கிராமம் அருகே தான் இந்த வெள்ள நீர் ஆழ்ந்தல் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம் பாலா. தொடர்ந்து இந்த வயல்வெளி, இது இருபுறமும் சாலையின் இருபுறமும் வயல்வெளி, வயல்வெளியிலிருந்து தண்ணீரானது சாலையில வெள்ள நீர் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதுமாக இந்த கிழக்கு கடற்கரை சாலையானது போக்குவரத்தான துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாதையில தற்பொழுது மற்ற வாகனங்களை திருப்பி விடக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. கிராமம் வழியாக மாற்றுப்பாதையில சென்று புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான போக்குவரத்தை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 3 பேருந்துகள் இந்த பிரதான சாலையில சிக்கியிருக்கிறது. பயணிகளை அங்கிருந்து பேருந்திலிருந்து மீட்கக்கூடிய பணிகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கார் சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதுமாக சாலை முழுவதுமே குளம் போல தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. நேரடியாக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பேருந்தை மீட்பது, காரை மீட்கக்கூடிய பணிகளும் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கிறது. பாலா.